எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம ஒரு கதை இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்ன தெரியுமா? அச்சம் தவிர். இது ஆத்திச்சூடி கதை. இப்ப நம்ம இந்த அச்சம் தவிர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கதை பார்ப்போமா? ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தா, சின்ன பொண்ணு. அந்த பொண்ணோட பேரு கவி. அந்த கவிக்கு எதை பார்த்தாலும் பயம். ஆனா அவ ரொம்ப புத்திசாலி பொண்ணு, நல்லா படிப்பா. ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பயம் வந்துடும். இருட்டு பார்த்தாலும் பயப்படுவா, நாயை பார்த்தாலும் பயப்படுவா, ஒரு புதுசா ஒரு நண்பர்களோட பேசணும் அப்படின்னாலும் அவளுக்கு பயம் வந்துடும். அதனால எதை பார்த்தாலும் பயம். ஆனா நல்ல ஒரு புத்திசாலியான பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவளோட பள்ளி ஆசிரியர் என்ன பண்ணாங்க, நாளையில இருந்து ஒவ்வொருத்தரும் காலையில மேடையில ஏதாவது ஒரு தலைப்படுத்திட்டு அதுல ஒரு சின்ன உரை பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே கவிக்கு அப்படியே மனசெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அச்சோ, நம்ம பேசணும்னு வர அன்னைக்கு நம்ம என்ன பண்றது, நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்னு அப்படியே உடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அவ பயந்துட்டு இருக்க அந்த சமயத்திலேயே அந்த ஆசிரியர் என்ன சொன்னாங்க, கவி நாளைக்கு நீ தான் பேச போற, அதனால நீ ஒரு தலைப்பு எடுத்து அதுல ஒரு சின்ன உரையை தயார் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், அவ உடனே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டா, ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அன்னைக்கு மாலை அவ வீட்டுக்கு போனோன்னு அவங்க தாத்தா கிட்ட இதை சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டா. அப்ப தாத்தா மெதுவா அவகிட்ட சிரிச்சுட்டு என்ன சொன்னாங்க, என்ன கவி, இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா? நம்ம தமிழ்ல ஒண்ணு சொல்றது உண்டு, அது என்ன அப்படின்னா அச்சம் தவிர் அப்படின்னு சொன்னாங்க. உடனே வா தாத்தாவை பார்த்தா, தாத்தா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா. அதாவது பயத்தை விடு, புதுசா ஒரு விஷயத்த பார்க்கும்போது பயம் வரும் தான், அந்த பயம் வந்தாலும் அதை தைரியமா எதிர்கொள்ள பழகிக்கோ அப்படின்னு அவங்க தாத்தா சொன்னாங்க. அவ உடனே அவங்க தாத்தா கிட்ட எப்படின்னு சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்டா. உடனே அவங்க தாத்தா சரி இரு, நான் உனக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா ஒரு கதை சொன்னாங்க. என்ன கதை தெரியுமா? ஒரு குட்டி பறவை முதல்ல இருந்துச்சா. அந்த குட்டி பறவைக்கு பறக்கவே பயமா இருந்துச்சா. அந்த குட்டி பறவைக்கு அப்ப சின்னதா தான் இறகு இருந்தது, அதனால அதுக்கு எப்படி பறக்கிறதுனே தெரியாம பயந்துட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் அது தைரியமா அதோட இறகை விரிச்சு ஆட்டி ஆட்டி பார்த்துச்சு. அத மாதிரி பண்ண உடனே அதுக்கு பயமே போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அதால பறக்க முடிஞ்சிச்சு. ஓஹா, இவ்வளவுதானா, நம்மளும் பறக்க முடியுமா அப்படின்னு உடனே அது நல்லா உயரமா பறந்து பார்த்துச்சு. உயரமா பறந்து பார்த்தோன்னா அதெல்லாம் நல்லா பறக்க முடிஞ்சோன்னா அதுக்கு அந்த பயமே போயிடுச்சு. அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம முதல்ல முயற்சி செய்யணும். அதுக்கு பயப்படாம சின்ன ஒரு முயற்சி எடுத்து வைக்கணும். அந்த முயற்சியை நம்ம செஞ்சாலே போதும், அடுத்தடுத்து அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு பயம் போய் நம்ம அந்த விஷயத்த சரியான முறையில சாதிக்க முடியும். அதனால இந்த கதையை கவி கேட்ட உடனே அவளுக்கு தன்னை மறந்து பயம் போய் ஒரு சிந்தனை வந்துருச்சு. ஆமா, நம்மளும் முயற்சிக்கலாம், நம்மளும் முயற்சி செஞ்சா நம்மளாலேயே முடியும் அப்படின்னு முடிவு செஞ்சா. அதனால அடுத்த நாள் காலையில அவ பள்ளிக்கு போன உடனே அவங்க ஆசிரியர் அவ பெயரை கூப்பிட்ட உடனே அவ மேடைக்கு மெதுவா போனா. மேடைக்கு போகும்போது அவளுக்கு கையால் கொஞ்சம் நடுங்கவும் செஞ்சிச்சு. ஆனா தாத்தா சொன்ன அந்த வார்த்தை அவளுக்கு உடனே ஞாபகம் வந்துருச்சு. அதாவது அச்சம் தவிர், அச்சத்தை பயத்தை நம்ம விடணும் அப்படின்னுட்டு. உடனே அவ நல்லா மெதுவா ஆழமா மூச்சை இழுத்து விட்டுட்டு பேச ஆரம்பிச்சா. முதல்ல மெதுவா பேச ஆரம்பிச்சா. அவளோட குரல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக போக நல்ல தைரியமா மாறுச்சு. ஒரே அவ முடிக்கும் பொழுது எல்லாருமே கை தட்டி அவளை பாராட்டினாங்க. அன்னையில இருந்து அவளுக்கு நல்ல ஒரு சிறந்த மாற்றம் கிடைச்சிச்சு. அதாவது பயம் வந்தாலும் அதுல இருந்து ஓடாம அதை எதிர்கொள்ள கத்துக்கணும் அப்படின்னு அவ தெரிஞ்சுக்கிட்டா. அதனால இதுல இருந்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், அச்சம் தவிர. பயம் இருந்தாலும் அந்த விஷயத்த முயற்சி செஞ்சு முன்னேறி அதோடைய வெற்றியினுடைய முதல் படியை நம்ம அடையணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா? இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா போயிட்டு வாங்க. டாடா. நம்ம இன்னொரு கதையோட அப்புறமா பார்க்கலாம். நான் போயிட்டு வரேன்.